நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம மதுமிதா இருக்காங்கல்ல, மதுமிதா வந்து அதிரடியா களத்துல இறங்கி, நம்ம கௌதம வந்து காப்பாத்துறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். உண்மையான கொலையாளி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து போலீஸ்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சார் நான் வந்து உங்களை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் வெளியிலேயே போக முடியாது. யார்கிட்ட பேசணுனாலும் அவங்கள வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பேசிக்கோங்க. நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப் வேறு வந்துக்கிட்டு உங்கள் மேலே வந்து அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து அந்த இடத்துல ஒத்துக்கிறாரு. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ராமச்சந்திரன் அவங்கள தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து டிவியில் வந்து நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து ரேணுகா வந்து வராங்க. என்னங்க எப்போ பார்த்தாலுமே நியூஸ் தானா, வேறு ஏதாவது வைங்க அதை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேறு என்னத்தை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சேனல் மாற்ற போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா பிரபல தொழிலதிபர் வந்து கைது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துருச்சு. நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் ஆனது வந்து எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. டிவியில எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்தோன்னே பதறி போயிடுறாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து மதுமிதா கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்போம், மாப்பிள்ளை வந்து டிவியில் வராருன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அம்மா வந்து கால் பண்ணுறாங்க மதுமிதாக்கு. மதுமிதா வந்து ஃபோன் எடுக்காங்க. அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வெளியில் வராங்க. என்னடி இப்படி ஆயிடுச்சு, என்னமோ 25 கோடி மோசடின்னு சொல்லிட்டு என்னமோ மாப்பிள்ளையெல்லாம் வீட்டில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நியூஸில் வருதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா இது வீட்டில் தாம்மா, ஹவுஸ் அரெஸ்ட் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எவனோ ஒருத்தன் வேலை பார்த்துட்டான், நம்மக்கிட்டே 25 கோடிக்கு ஆட்டையை போட்டு அவன் இப்போ பார்த்தா ஆக்சிடென்ட் ஆகி அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அதனால தான் அந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நம்மக்கிட்டே 25 கோடி ஆட்டையை போட்டவனே அப்படி வச்சுட்டு கடைசியில் நம்மளே இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாங்க. அம்மா விடுமா, இங்கே வந்து ப்ரெஸ்ஸு அதிகமாக வந்துட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து மதுமிதா வந்து வச்சிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா வெளியில் ப்ரெஸ்ஸு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு போலீஸ்காரங்க வந்து உள்ளே வரக்கூடாது, போங்க போங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வச்சுருக்காங்க. டக்குன்னு நம்ம இவங்க இருக்காங்கல்ல சந்தோஷ் வந்து டக்குன்னு வக்கீலை போய் பார்க்காங்க. கௌதம் வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, எப்படியாவது வக்கீலை பார்த்து முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சந்தோஷ் வந்து ஒரு வக்கீலை பிடிச்சி முன்ஜாமீன் ஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனேயுமே வந்து அவங்க வந்து ஒரு ஃபார்ம் கொடுக்காங்க. இந்த ஃபார்மில் வந்து கையெழுத்து போடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஃபார்ம் வாங்கி கையெழுத்து போடுறாங்க. அப்போ வந்து மதுமிதா வந்து கேட்குறாங்க, இது என்ன ஃபார்ம் சந்தோஷ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சிஸ்டர் இது முன்ஜாமீன் ஃபார்ம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முன்ஜாமீன் கிடச்சிரும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து மதுமிதா வந்து கேட்குறாங்க. கிடச்சிரும் மேடம், நம்ம முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும் அவனை மட்டும் சாகாமல் வச்சுருக்கணும். சப்போஸ் அவன் இறந்துட்டான்னா முன்ஜாமீனை வந்து கோர்ட்டில் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து ஜெயிலுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சார் எப்படியாவது வந்து முன்ஜாமீன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம கையில் எங்கேம்மா இருக்குது, எல்லாமே வந்து அவனோட கையில் தான் இருக்குது. அவன் உயிரை பிடிச்சிக்கிட்டு இருந்தான்னா நம்ம கண்டிப்பாக வாங்கிடுவோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க. இதெல்லாம் லட்சுமணன் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இங்கே இவ்வளோ சந்தோஷமான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த அபிஷேக் எங்கே போனா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. மேலே பார்த்தா அபிஷேக் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய் மாப்பு, என்னடா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க, கீழே வந்து சூப்பரான விஷயமெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தெரியுமாமா, தெரியும், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும், மாமா இந்த விஷயத்துக்கு காரணமே நான் தான், அது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, இது காரணம் நீ தானா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே ஃப்ளாஷ்பேக் ஒன்று போட்டு காட்டுறாங்க. பார்த்தா அதில் வந்து அவங்க ஃப்ரெண்டு இருக்கார்ல, அந்த காசுக்கு சேர்ந்து கொள்ளையடிச்சார்ல, அவர் வந்து சரக்கை போட்டுட்டு ரோட்டு வழியாக வந்து தள்ளாடிக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இவர் ஒரு காரில், நம்ம அபிஷேக் இருக்கார்ல, அவர் காரில் ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு போய் அவரை வந்து ஏற்றிட்டு விறுவிறுன்னு அந்த இடத்துல வந்து கண்டுக்காமல் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி போட்டிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இப்படியெல்லாம் செஞ்சுட்டேன், இந்த விஷயம் மட்டும் உங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், அதுக்கடுத்து நான் தான் உனக்கு இந்த பிளானெல்லாம் போட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு என்னை தான் திட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாமா இந்த விஷயத்தில் நீ யாரோ நான் யாரோ சரியா, இந்த விஷயம் உனக்கு மட்டும்தான் தெரிஞ்சு யார்கிட்டயா போட்டு கொடுத்துறாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் வந்து அந்த இடத்துல வந்து போயிடுறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா வக்கீல் இருக்கார்ல, வக்கீல் வந்து சரி மேடம் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சந்தோஷ் வந்து நானும் போய் ஹாஸ்பிட்டலில் என்ன ஏதுன்னு விசாரிக்கமா மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கிளம்புறாரு. இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா கூட வராங்க. ஏமா மதுமிதா நீ எதுக்குமா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து தடுக்கிறாங்க. அப்போது வந்து கௌதம் வந்து சொல்கிறாங்க, இல்லை பாட்டி அவங்க போகட்டும், போய் நிலைமை என்ன ஏதுன்னு அவங்களும் பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கௌதம் வந்து சரின்னு சொல்லி அனுப்பி வைக்காங்க. சந்தோஷ் கூட வந்து நம்ம மதுமிதா வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அங்கே போய் டாக்டர்கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சார் என்னாச்சு, இப்போ பிழைப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க ஒய்ஃப் வந்து ஏங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. போலீஸ்காரங்க வந்து ஏமா அமைதியாருமா, ஹாஸ்பிட்டல் ஏமா அப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இப்போ என்ன தான் சார் பண்ணுறது, எப்படி தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்காரு, அதனால் வந்து அவர் உடம்புல இருந்து அதிகமான பிளட்டு வந்து வெளியில் போயிடுச்சு. இப்போ உடனே வந்து அவருக்கு ரத்தம் ஏற்றி ஆகணும், ரத்தம் ஏற்றிட்டா அவர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா ரத்தம் ஏற்ற வேண்டியதானே அப்படி சொன்னோடனே ஏபி நெகட்டிவ் குரூப்பு, அது வந்து ரத்தம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது, நானும்
எங்கெங்கேயோ விசாரித்து பார்த்துட்டேன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேற எங்கேயா விசாரிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தோஷ் சொல்கிறாரு. சார் நான் என்ன விசாரிக்காமையா இருக்கேன், எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டேன், எல்லா இடத்துலையும் சொல்லி வச்சுருக்கேன், இன்னும் 3 மணி நேரம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே அந்த பிளட்டு கிடைக்கலனா அவரை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் வந்து போயிடுறாங்க. சிஸ்டர் இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் நம்ம யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துக்குமே வந்து இந்த பிளட் குரூப் வேணும்னு சொல்லிட்டு கேளுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி எல்லா இடத்துக்குமே கால் பண்ணி பிளட் குரூப் கேட்காங்க. எங்கே பார்த்துமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பிளட் பேங்க் இருக்குல்ல அங்கேயே போய் நேரடியாக கேட்காங்க. இந்த ரத்தம் இருக்கான்னு கேட்டோன்னே இது ரேரான ரத்தம் சார், எங்கள்கிட்ட இல்லை, வேற யார்ட்டா கேட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய பேர்கிட்ட கால் பண்ணி கேட்டு பார்க்காங்க. எல்லா இடத்துலையுமே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. சார் எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்துட்டோம், எல்லா இடத்துலையுமே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி மேடம், ஏதாவது கிடச்சா சொல்லுங்கள், நாங்களும் வேற எங்கேயா கேட்போம் அப்படின்னு சொன்னோன்னே மதுமிதா வந்து கவலை ஆகிடுறாங்க. என்ன சந்தோஷ் இப்படி ஆயிடுச்சு, பிளட்டு கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகிடுறாங்க. என்னங்க நீங்கள் அதுக்குள்ளேயா 1 மணி நேரம் தானே இருக்குது, இன்னும் நம்மக்கிட்ட 2 மணி நேரம் இருக்குது, அதுக்குள்ளே எப்படியா பிளட் குரூப்பை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருவோம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம இவர் இருக்கார்ல அபிஷேக் வந்து முகமூடியை போட்டுட்டு கௌதமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கௌதம் வந்து ஃபோன் எடுக்காரு. ஹலோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் ஏதோ சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கௌதம் வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.